जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது? இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது? மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும், அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா, அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன். இந்த வாரத்துக்கும் உனக்கு இப்படி தான் இருக்கும், இதில் மாற்றம் வராது. ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும், இதை நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஸோ நமக்கு இது நடக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த முயற்சிகளில் நம்ம பண்ணினா நம்ம சிறப்பாக இருப்போம், இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம், இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம், இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம், இந்த நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஏற்கனவே நிறையா தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்பொழுது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில், அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம். எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களை, திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குது? சரிவை சந்தித்தது வரைக்கும் போதும். நிறைய கஷ்டப்பட்டாச்சு, நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. இனி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வாரத்துக்கான பலன்கள். இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பதவி, பணம், வாய்ப்பு, குடும்பம் அனைத்திலும் தெளிவாக தெரியும். சில வாரங்களாக மன அழுத்தம் கொடுத்த விஷயத்தில் நல்ல மாற்றம் இருக்கும். கடன் பிரச்சனை, வேலை நிலைமை, உறவுகள் அனைத்திலும் சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் என்ன தெரியுமா? உயர்வு தரும் புதிய வாய்ப்பு, ஃபேமிலி சப்போர்ட், பிஸ்னஸ், புதிய கிளைண்ட்டு, மணி இன்ஃப்ளோ, கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட், ட்ராவல் லக்கு, மென்டல் பீஸ், ரிட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது. நெகட்டிவான சில விஷயங்கள் என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங், 2 days ஸ்ட்ரெஸ்ஸு, புதன்கிழமை சனிக்கிழமை இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸ்மால் ஆர்கியூமெண்ட் வித் சிப்ளிங்ஸு, ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸு, ஆஃபீஸ் ப்ரெஷரு இதெல்லாம் ஒரே தெரியாக வரும் இந்த வாரத்தில். ஸோ கவனமாக இருங்க. கர்மா எப்படி தெரியுமா இருக்குது? உங்கள் தன்னம்பிக்கை இந்த வாரம் கிட்டாத வாய்ப்புகள் கூட உங்கள் பக்கம் தள்ளி கொண்டு வரும். சிந்தனை மாற்றம், வாழ்க்கை மாற்றம் நடக்கப் போகும் வாரம். ஏதாவது ஒரு சில விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறும். ஸோ கவனமாக இருங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. புதிய ஜாப் கால்ஸு, ப்ரமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட் டாக்ஸு, அதே போல் டீம் சப்போர்ட் இம்ப்ரூவ்ஸ் எல்லாமே இருக்குது. ஒர்க் ப்ரெஷர், எர்லி வீக், ரிலீஃப் ஆஃப் த வீக் அப்படின்னு கூட சொல்லலாம். மார்க்கெட்டிங், பேங்க், ஐடி, டீச்சிங், மீடியா செக்டர் இவங்களுக்கெல்லாம் நல்ல உச்சம் அப்படின்னு சொல்லலாம். கொலீகளிடம் பர்சனல் விஷயத்தை ஷேர் செய்யாதீர்கள், இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மிதுன ராசிக்கு கொலீக்கு கிட்டலாம் ரொம்ப பர்சனலாக எதுவும் ரொம்ப ஷேர் பண்ணிக்க வேண்டாம். சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும், பார்த்துக்கோங்க. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ்லாம் ஓரளவுக்கு இருக்கும். ஆன்லைன் சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஓல்டு பேமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸலன்ஸ் வீக்கில் இருக்கும். ஸ்டாக் பிஸ்னஸில் ஸ்டடி ப்ராஃபிட் இதெல்லாமே நல்லாயிருக்கும். புதன்கிழமைக்கு அவாய்டு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். புதன்கிழமைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, பார்த்து செய்யுங்க. அது உங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காக சொல்கிறேன், பார்த்து கவனமாக இருக்கும். புதன்கிழமையில் அப்படி கவனமாக இருங்க. வீட்டில் மட்டும் நல்ல சந்தோஷமும் இருக்குது. பேரண்ட்ஸுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் இருக்கும். அடிக்கடி கொஞ்சம் அவங்களுக்கு சுகர் லெவல், மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடிக்கடி அசிடிட்டி, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண் சம்மந்தமானதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில்ட்ரன்ஸோட பர்ஃபார்மன்ஸ், குழந்தைகளோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குட்டாக இருக்கும். அதே போல் ஃபேமிலி அவுட்டிங், ஸ்மால் ட்ராவல் பாசிபிளாக இருக்கிறதுக்கான வாரமாக இருக்கும். சிப்ளிங்ஸ்க்கெல்லாம் கைடன்ஸ் யூ வில் கிவ் பி வில் ஹெல்ப்ஃபுல். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். சிங்கிள்ஸ்க்கெல்லாம் புதிய ஒரு ப்ரொபோசல்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது.
கீப் யுவர் ஈகோ லோ அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்ரூவல்லாம் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கெலாம் பாசிபிள் இருக்குது. சைடு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பாரோடு மணி ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ராவல் ரிலேட்டட் எக்ஸ்பென்சிவ் பாசிபிளாக இருக்குது. அவாய்டு ஓவர் ஸ்பெண்டிங் ஆன் கேட்கெட்ஸ் அப்படின்னு நான் சொல்ல முடியும், பார்த்துக்கோங்க. அதே போல் சில விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், ஃபோக்கஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. இன்ஜினியரிங், மெடிக்கல், ஆர்ட்ஸ் ஆர் கொஞ்சம் எக்ஸலண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சோஷியல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. லீகல் விஷயங்கள், டிவோர்ஸ் கேஸ்லாம் பீஸ்ஃபுல்லாக காம்ப்ரமைஸாக போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. வெட்னஸ்டே, சாட்டர்டே கவனமாக இருங்க. அதே போல் பைக் ரைடிங், பைக் ஸ்கிட்டிங்குக்கெலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மொபைல் யூஸ் பண்ணும்போது கூட வைல் யூ ஆர் வாக்கிங், நடக்கும்போது கூட ஃபோனை பார்த்துக்கிட்டே நடக்காமல் கொஞ்சம் பார்த்து எழுத்தா போல் யார் வராங்கன்னு கொஞ்சம் பார்த்து நடங்க. இல்லைன்னா யார் மேலேயே போய் மோதி நீங்கள் கீழே விழுந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்காதீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் வழிபாடு, சுதர்சனேஸ்வரர் பெருமாள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெய் தீபம், பெருமாள் கோவிலில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. துளசி செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் புதாய நமகா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் நினைத்ததை விட பெரிய மாற்றம் இந்த வாரம் குவைட்லி உங்கள் பக்கம் வந்து சேருகிறது. தயாராக இருங்க. கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு சில மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். சிறு சிறு கவலைகள், மனசஞ்சலங்கள், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக போக போக சரியாயிடும். ஏற்கனவே மிதுன ராசி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்க தான் இருக்குது. கண்டிப்பாக சரியாயிடும். திருமண யோகம் வரும். ஸோ தைரியமாக இருங்க. வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன், திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது எல்லாமே பொது பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறுபடும். அப்படி மாறுபடக்கூடிய நேரத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் ஒரு வீடியோ கால் பண்ணி, சாமி என்னுடைய ஜாதகம் அனுப்பியிருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், இந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி என்ன, இந்த தசாபுக்தினால எனக்கு என்னென்ன பலன்கள் வரும், என்னுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன, வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கணும், எதை மறக்கணும், எப்படி இருக்கும், எனக்கு நேரம் நன்னா இருக்கா, அடுத்தடுத்து இந்த வார ராசி பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது 2026 எனக்கு எப்படி இருக்கும், ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய நேரம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 45 நிமிஷமாவது நீங்கள் என்கிட்ட ஒரு வீடியோ காலில் பேசுகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் என்ன கேட்க வரீங்க அப்படிங்கிறது புரியும். நம்ம அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சிடலாம். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கள், என்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுபம்.